2025ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால 2026ல நீங்க என்ன வித்தியாசமா பண்ணலாம்? இல்ல இந்த வருஷம் நீங்க ஈக்விட்டியில ஃபோக்கஸ் பண்ணணுமா அல்லது கோல்டு, சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க டைரக்ட் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் ரெகுலர் ஆப்ஷன்ல பண்றதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னென்ன சிஸ்டம்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எது பெட்டர்? இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்க நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக. அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நேரடியாக என்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம். இலக்கு 1 கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம். வாருங்கள். ஸ்மால் எஸ்ஐபி டு 1 crore த ஜேர்னி அதான் பேச போகிறோம். என்னால் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் மாதம் எஸ்ஐபி பண்ண முடியும். என்னால் 1 crore போக முடியுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரும். தொடர்ந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணி மட்டுமே 1 crore போகணுன்னா ஒருத்தருக்கு ரொம்பவே வயசாயிடும். அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனாலும் இந்த 1000 ரூபாய் மாதம் இல்லை ஒரு 2000 ரூபாய் மாதம் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளியாக நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் உங்கள் சேலரி வளருது. உங்கள் சேலரி வளரும்போது நீங்கள் உங்கள் சேவிங்ஸையும் வளர்க்கணும். அப்படி சேலரி வளரும்போது நீங்கள் சேவிங்ஸை வளர்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த எஸ்ஐபி தொகையை 1000 2000லேருந்து ஸ்லோவாக ஏற்றிக்கிட்டே போக முடியும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், 10,000 ரூபாய் மாதம் எஸ்ஐபி பண்ணாலே 20லேருந்து 22 வருஷம் வரைக்கும் ஆகும் 1 கோடி இலக்கை எட்ட அப்படின்னு. ஸோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாதம் எஸ்ஐபி பண்ணுறவங்க முதல்ல எப்படி 10,000 வரைக்கும் போகணும் அப்படின்னு திங்க் பண்ணணும். படிப்படியாக தான் போக முடியும். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல் 1 crore இல்லை. உங்களுடைய ஃபஸ்ட்டு கோல் எப்படி என் எஸ்ஐபியை 10,000 ரூபாய் ஆக்குறது அப்படிங்கிறது தான். ஸோ 1000 பண்ணுறீங்கன்னா அங்கேருந்து 2000 போகணும். 2000லேருந்து எப்படி 5000 போகுது அப்படின்னு பார்க்கணும். அந்த இடத்துலேருந்து எப்படி ஸ்லோவாக ஏற்றிக்கிட்டு போய் 10,000 வரைக்கும் போகுது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஒரு ஃபோக்கஸ் இருந்தாலே நீங்கள் டிட்டர்மைண்டாக செய்ய வேண்டியது செய்வீங்க, மிஸ் பண்ண மாட்டீங்க. எப்படி நம்ம கரியரில் வளரணும், எப்படி நம்ம சம்பாதித்து உயர்த்தி கொள்ள வேண்டும், நம்ம சேலரி ஏறும்போது எப்படி அதிலேருந்து ஒரு பெட்டர் சேவிங்கை க்ரியேட் பண்ணணும், இதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது சரியான அளவில் இருக்கும். சேமிப்பு பாதிக்காத வகையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வீங்க. எவ்வளோ சம்பளம் வந்தாலும் முதல்ல இது என்னோடய சேமிப்புன்னு ஒதுக்கி வச்சுக்கிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை ரீட் பண்ணுவீங்க. இது ஒரு டிசிப்ளினை உங்கள் லைஃப் உள்ளே கொண்டு வரும். இதெல்லாம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எஸ்ஐபிங்கிறது 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்கு போகும். 2000 ரூபாயிலேருந்து ஸ்லோலி 5000 ரூபாய் வரைக்கும் போகும். அங்கேருந்து 7500 ரூபாய்க்கு போகும். அங்கேருந்து 10,000 ரூபாய்க்கு போகும். 500 ரூபாயாக எஸ்ஐபியை ஏற்றினவங்களாம் எனக்கு தெரியும். 1000 ரூபாயில் ஆரம்பிப்பாங்க, அங்கேருந்து 1500 வருவாங்க, அங்கேருந்து 2000, அப்புறம் ஒரு 3000, அப்புறம் மறுபடியும் 3500, அங்கேருந்து ஒரு 1000, 4500, படிப்படியாக அவங்க சேல்ரி ஏற ஏற அல்லது சுய வேலை வாய்ப்புனா அவங்களுடைய மாத வருவாய் ஏற 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 அவங்க எஸ்ஐபியை படிப்படியாக கூட்டிக்கிட்டு போய் அதை மெயின்டைன் பண்ணி தவறாமல் கட்டி அடுத்த கட்டத்துக்கு போனவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படி ரொம்பவே ஃபோக்கஸோட, ஒரு டிட்டர்மினேஷனோட, ஒரு இலக்கோட ஒரு பயணத்தை செய்கிறவங்க நிச்சயமாக ஒரு ஸ்டேஜில் அந்த 10,000க்கு வந்துடுறாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த 1000 ரூபாய் எஸ்ஐபிலேருந்து 10,000 ரூபாய் எஸ்ஐபி வரைக்கும் ஒரு ஜேர்னி இருக்கு இல்லையா, அந்த ட்ராவலில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குறீங்க. எப்படி வாழறதுங்கிற ஒரு விஷயம், நிதிமயமான வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த 10,000லேருந்து உங்கள் எஸ்ஐபி கூடுறதுங்கிறது மற்றவங்களோட பெட்டராக நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி குறைவாக எஸ்ஐபி பண்ணுறேனே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியுதுன்ற எந்த விதமான ஒரு எண்ணமும் உங்களுக்கு வர வேண்டாம். இன்றைக்கி நான் இதை பண்ணுறேன், நாளைக்கு இதை விட பெட்டராக பண்ண போகிறேன்ற அந்த ஒரு உறுதி உங்கள் மைண்டில் வரணும். அந்த மன உறுதி
நீங்கள் வளர வளர லைஃப்பில் இன்னும் உங்களை பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும். மற்றவங்களோட இன்னும் ஒரு டிட்டர்மினேஷனோட நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ரிசல்ட் கிடைக்காம இருக்காது. 10,000 ரூபாய்க்கு மேலே உங்கள் எஸ்ஐபி போகும்போது நிச்சயமாக உங்களுடைய இலக்குன்றது உங்களுக்கு இன்னும் கிட்ட தெரியும். உங்களால் இன்னும் பெட்டர் திங்ஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் வளர வளர செய்ய முடியும். அந்த ஒரு படிப்படியான வளர்ச்சியும் மன உறுதியுமே உங்களை 1 crore கோலுக்கு எடுத்து செல்லும். ஸோ நான் இன்னைக்கு ஸ்மாலாக இருக்கேன், என்னுடைய சேவிங்ஸ் ஸ்மாலாக இருக்குது, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மாலாக இருக்குன்னு யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், நான் அந்த இடத்துக்கு போக போகிறேன்னு 10,000 ருபீஸ் இப்போ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 1,000 2,000 இன்றைக்கி பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 10,000 சிப்பை அச்சீவ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும். முக்கியமாக நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபைனான்ஷியலைஸ்டு நிதிமயமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கு உங்களை நோக்கி வரும், நீங்களும் அதை நோக்கி போவீங்க. நிச்சயமாக ஒரு வெற்றி பயணம் உங்களுக்கு அமையும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.